Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. So, hey guys, நான் தான் உங்களுக்கு சரி இன்னைக்கு பார்க்க போறேன். Become the villain, the hero is obsessed with chapter 52 தான் பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலாம் மறக்காம பார்த்துருந்தீங்க அப்போ தான் இந்த எபிசோட் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனில் இந்த மாதிரி 2 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம சியோவும் அப்புறம் அந்த மூன் பிரின்சஸ் பார்க்கும். அவங்க 2 பேர் வந்துட்டு இருக்கும்போது இங்கிட்ட சியோ வந்து ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு வந்து ரொம்ப ஆர்வமாக போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்க் வந்து சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அமைதியாக இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சைடு பார்த்தா சுபின் வந்து காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து வெளியே பார்த்தா சோயும் சரி அந்த டார்க் நைட்டு அவரும் சரி 2 பேரும் அவங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இருக்க மக்கள்லாம் இந்த மாதிரி ஒரு சீனாரியா தான் அமைதின்னு சொல்லுவாங்களா, ரொம்ப அமைதியாக இருக்கே அப்படின்னு வந்து அங்கே இருக்க பார்க் சுற்றி அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இத்தனை நாள் கஷ்டமாக இருந்தாங்கன்னா இப்போ ரொம்ப அமைதியான ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ரிலீஃபாக இருக்குது. அப்போது இதுதான் அமைதியா, இதுதான் சந்தோஷமா அப்படின்னு வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பார்க்கு. அந்த நேரத்தில் வந்து சியோ வந்து அங்கிட்டு போகும்போது பார்க் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இடம் தான், இந்த இடத்துல நீ நம்பி வரலாம் அப்படின்னு வந்து சியோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது போக உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த ஈகோ ஸ்கீமில் மொத்தம் மெம்பர் யார் தெரியுமா அப்படின்னு சியோக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு இருக்க பார்க்கு வந்து யார் அப்படின்னு கேட்கும்போது அது நான் தான் அவள் வந்து சியோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சியோக்கு பின்னாடி பார்த்தா ஒரு டெலிபோர்ட்டர் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. இந்த டெலிபோர்ட்டர் எங்கே போகணும்னு உங்களுக்கு தெரியுமில்ல, நம்ம ஹீரோஸோட அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ், ஐ மீன் அந்த அண்டர் கிரவுண்ட் இருக்கும்ல, அதாவது சியோவோட வீட்டுக்கு கீழே இருக்கிற அந்த அண்டர் கிரவுண்டு. இந்த இடத்துல ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இத்தனை நாள் வந்து நீங்கள் சாப்டர் கண்டினியூவாக பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியாத நான் திரும்பி ரிமைண்ட் பண்ணுறேன், ஏன்னா அவங்க இப்போ திரும்பி போகிறனால. அப்போ அந்த இடத்துல பார்க் வந்து இதை பார்த்து டெலிபோர்ட் மேஜிக் மாதிரி தான் இருக்குது, ஆனால் இது நேச்சராக இருக்கிற மாதிரி தெரில, ஏன்னா நேச்சராக தான் மானா எனர்ஜி வரும், ஆனால் இதில் ஒன்றும் வரலையே அப்படின்னு வந்து அவங்க அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பார்க் யூஸ் பண்ணுறது மேஜிக் எனர்ஜி, சியோ யூஸ் பண்ணுறது சயின்டிஃபிக் எனர்ஜி. அப்போ அங்கே இருக்க சியோ வந்து இது எப்படி இருக்குது, இது ஒன்று தான், அவ கூட சண்டை போட போகுது, நல்லா இருக்கா அப்படின்னு வந்து சியோ சொல்லிட்டு இருக்காங்க. அது பார்க் பார்த்துட்டு இருக்காங்க, என்னது இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது சியோ வந்து ஒரு பெரிய மிஷின் மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு நீ என்ன நினைக்கிற, இதை வச்சு அந்த உமனை பீட் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து சியோ வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு அந்த பார்க் வந்து அது என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பீட் பண்ணணுமா, யாரை அப்படின்னு பார்க் கேட்குறாங்க. அப்போ சியோ வந்து யாரை நினைக்கிறீங்க, அதுதான் அந்த ஸ்டார் டஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணுறாங்க. அப்படி இன்னொன்று சைடு பார்த்தா ஒரு அருமையான ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா எல்லோரும் வந்து அவங்களுக்கு வெக்கேஷன் வந்துச்சு போல் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் லீவ் இருக்கா அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இடத்த இப்போ 2 பேர் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக பார்த்தா ஒரு 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறதா காமிக்கிறாங்க ஒரு சைட் ஸ்டோரியாக. அந்த இடத்துல வந்து அண்ணா நீங்கள் ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படியே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த லேடி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இங்கே இருக்க அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரியும் நான் வந்து உன்கிட்ட சாரி கேட்டுக்கிட்டே இருக்கேன், என்னை மன்னிச்சிரு, அது போக வந்து நேற்று ரொம்ப லேட் ஆயிடுச்சு, உனக்கு கான்டாக்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு, நீ மன்னிச்சிரு அப்படின்னு வந்து அங்கே இருக்க பையன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அப்படியே அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி தான் ஒருத்தவங்க வந்து இப்படி பண்ணுவாங்களா, சாரி சொன்னால் எல்லாத்தையும் சரியாக போயிருமா அப்படின்னு அவங்க கத்திட்டு இருக்கும்போது, ஏப்பா நான் தான் சொன்னேன்ல நான் தூங்கிட்டேன்ப்பா, அதனால் என்னால் வந்து நீ என்ன பேசுகிறேன்னு கேட்க முடியல, நீ மன்னிச்சிரு ஹேஞ்சொங்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த பொண்ணு வந்து அவ்வளோதானா, இது பார்த்தா சாரி கூட சொன்ன மாதிரி இல்லை, இதை வச்சு சாரி என்ஆஃப் பண்ணிடலாமா, ஏன்ட்ட பேசாமல் நீங்கள் கட் பண்ணி தூங்கிடுவீங்களா அப்படின்னு வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அப்போ சரி என்னை மன்னிச்சிரு, ஒரே ஒரு தடவை, ஏன் என்னை நம்ப மாட்டியா அப்படி அங்கே இருக்க அந்த பையன் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பெரிய ஒரு கூண்டு வந்துருச்சு. அப்போ அவங்க என்ன கத்திட்டு இருக்கீங்கன்னா, ஏன் நீ எப்போ பார்த்தா என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிம்பாலிக்காக அவங்க வந்து அந்த உமனோட வார்த்தைக்கு கூண்டில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ப்ளஸ் உண்மையாக ஒரு கூண்டு அங்கே வந்துருச்சு. அதை பார்த்தோன்னே என்ன இது அப்படின்னு 2 பேர் ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா அவர் வானத்தில் பறந்து போகிறாங்க, ஜோங் அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. பார்த்தா எக்கச்சக்கம் பேர் அந்த மாதிரி கூண்டில் பறந்து போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அந்த உமன் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த கூண்டுக்கு வெளியே ஒரு பெரிய கூண்டு வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் கிரியேட் ஆகிட்டு இருக்கும்போது நீங்க உப்பா என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா உப்பானா அண்ணனும் சொல்லுவாங்க, போக ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களையும் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிடுறேன், ஏன்னா வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு. அப்போ ஈகோஸ்ட் வந்து ஒரு துண்டு எடுத்து அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு, நீ என்ன எப்படிலாம் பேசுவேண்ணா, நீ வேணா போய் ஒரு புது பாய் ஃப்ரெண்டை பாரு அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. என்ன சொல்கிறீங்க அவன் அப்படின்னு வந்து அவங்க கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட கையில் இருக்க அந்த துண்டை கீழே விழுகுது. அப்போ அந்த பொண்ணு என்னடா அது கட்சி பறக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கோமோ நம்ம ஹீரோலாம் சொல்கிறேன்னா, அப்போ உனக்கு நான் சொன்ன ஐடியா பிடிக்கலையா
அப்பனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்கள சுற்றி ஒரு கேட்டு ஃபார்ம் ஆகுது. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அவங்க கூடயே அப்ப நீ அவங்க கூடயே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூண்டு நேரா பறந்து போயிட்டு இருக்கு. பொண்ணு வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்திக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அவங்கள அரெஸ்ட் பண்ணும்போது. அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து ஹலோ எவ்ரிஒன், இந்த கண்ட்ரியிலே முக்கியமான ஒரு வில்லை இந்த இடத்துக்கு வந்துட்டான் அப்படின்னு வந்து ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். நான் தான் ஈகோயிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது எக்கச்சக்கமான நியூஸ் வந்து ஈகோயிஸ்ட் கிட்ட வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது சின்ன பசங்கள்லாம் நம்ம ஹீரோவை பார்த்து கொண்டாடுறாங்க. அங்கே பார்த்தீங்களா மேங்கஸ்டிக் வந்துட்டாங்க, ஃபேன் கிளப்பில் இருக்காங்களா, வந்துட்டாங்களே அப்படின்னு வந்து எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து பயப்படுறாங்க, சில பேர் ஷாக் ஆகுறாங்க. அந்த மாதிரி எக்கச்சக்கமான எமோஷனை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ டிவிலேருந்து என்ன சொல்கிறான்னா, உங்களோட பப்ளிக் ஒப்பீனியன் சர்வே எடுத்து பார்த்தா நான் தான் இந்த இடத்துல நம்பர் 1 வில்லனாக இருக்கேன்ல, அப்போ நான் அதுக்கேற்ற வேலையை நான் பண்ணணும்ல, ஏன்னா என்னைய மாதிரி ஒரு வில்லன் கண்டிப்பாக என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணி ஆகணும்ல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சைடு பார்த்தா 2 கப்பல் இருக்காங்க. அதில் அந்த பொண்ணு வந்து நம்ம ஈகோஸ்ட் மேலே ஒரு க்ரஷ் போல் அவங்க அப்படியே ஹீரோவான்னு பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்க அந்த பையன் வந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே இந்த கேஜில் தான் இங்கே இருக்க எல்லா மக்களையும் நான் கடத்தி வச்சிருக்கேன், அதாவது ட்ராப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. இது எல்லா இடத்துலையும் வந்து லைவ் ப்ராட்காஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. அங்கே கண்ணெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இன்னைக்கு இந்த இடத்துல எல்லாரும் செத்துருவாங்க அவன் வந்து ஹீரோ சிரிக்கிறான். அந்த கேமரா கூட பார்க்குது என்னடா இவன் லூஸ் ஆகிட்டானான்னு. அப்போ அந்த இடத்துல சோயும் பார்க்கையும் காமிக்கிறாங்க. சோய் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ அந்த கிம்மு பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் போலே, அதாவது கிம்னா ஈகோயிஸ்ட்டு, ஸோ திரும்பி நான் ஞாபகப்படுத்துகிறேன் அப்படி நினச்சிக்கிட்டு ஆமாம் ஆமாம் பார்க்கு அவன் அதிகமாக வந்து டெலிகைனஸ் யூஸ் பண்ணனா அவனுக்கு உடனே வந்து உடம்புல ரத்தம் வந்துடும், அவனால் வந்து அந்த பவரை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஆனால் உன்னால் முடியுமா அப்படின்னு அப்படி சோய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு வந்து ஆனால் உங்களுக்கு இது ஓகேவா, ஏன்னா உங்களால் தாக்கு பிடிக்க முடியுதா அப்படின்னு சோய் கேட்கும்போது அங்கே இருக்க பார்க்கு வந்து என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சோய் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்களே அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ சோய் எங்கேயோ வந்து பறக்கு பார்த்துக்கிட்டே இந்த அவன் வந்துட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா ஸ்டார்டஸ்ட் வேகமாக வந்துக்கிட்டு இருக்கதை காமிக்கிறாங்க. அப்படியே அவங்க ஃபுல் ஃபோர்ஸாக வந்து அங்கே ஒரு லேண்டிங் பண்ணுறாங்க, ஹீரோ லேண்டிங். இதை பார்த்தா நம்ம யார் இது அப்படின்னு வந்து வெளியே எக்ஸ்பிரஷன் வச்சுக்கிட்டு மனசில் என்ன வச்சுருக்கானா, ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி ஒரு ஹீரோ லேண்டிங் பண்ண, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படி ஹீரோ வந்து வர்ணித்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஸ்டார்டஸ்ட் வந்துட்டு இன்னொன்று எவ்வளோ தூரத்துக்கு தான் போவேன் ஈகோயிஸ்ட் அப்படின்னு வந்து அப்படியே கோபமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து யோஹோ இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரோடர் வந்து இங்கே வந்திருக்காங்களே அப்படின்னு வந்து நம்ம ஈகோஸ்ட் வந்து லைவ்ல சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, சீக்கிரம் அங்கே இருக்க மக்களை ரிலீஸ் பண்ணு அப்படின்னு ஸ்டார்டஸ்ட் கத்திட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ ஹே அப்படின்னு வந்து தலையை மட்டும் ஆட்டிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை நான் பண்ண மாதிரி தான் நீ என்ன பண்ணுவேன் அப்படி ஹீரோ கேட்கும் போது அந்த சைடு ஸ்டார்டஸ்ட் வந்து ஹீரோ குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஸ்டார்டஸ்ட் டக்குன்னு வேகமாக ஹீரோ குத்த வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம அப்படி ஸ்டார்டஸ்ட் ஏதோ ஒன்று நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தா ஒரு பெரிய பலமான ஃபோர்ஸ் வந்து ஸ்டார்டஸ்ட்டை வந்து தடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஸ்டார்டஸ்ட் மேலே அதுக்கு மேலே போக முடியல. அப்போ அந்த இடத்துல சாரி ஸ்டார்டஸ்ட், ஆனால் இன்னைக்கு நான் ஆப்பனன்ட் கிடையாது அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவன் தப்பி அவன் கேப்பை மட்டும் தூக்கிட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கான், நான் கிளம்புறேன்னு. இன்னைக்கு நான் உனக்கு ஒரு வெப்பனை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், உனக்காகவே அதை பிரத்யேகமாக மேக் பண்ணது, அது பேர் தான் ஸ்டார் பஸ்டர், அதாவது ஹல்க் பஸ்டர் வை ஸ்டார் பஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த மிஷினும் ரெடியாக வந்து நின்றுக்கிட்டு இருக்கா, அது ஸ்டார்டஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறானா, ஓகே சியோ இப்போ நீ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த வில்லன் மூமெண்ட் இன்னைக்கு வந்துருச்சு, உன்னோட இதை நீ காமிக்கணும், கிளம்பு அப்போ வந்து ஹீரோ சொல்கிறான். இந்த சைடு பார்த்தா உள்ளே உட்காந்து ஓட்டுறது நம்ம சியோ. அப்போ சியோ வந்து என்னென்ன ஸ்டார்டஸ்ட் நான் இன்னைக்கு உன்னை பார்த்து உன்னை நான் விட மாட்டேன் அவங்க வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோ வந்து ரைட்டு இவளுக்கு வந்து ஒழுங்காக டைலாக் சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு வந்து ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இருக்க சோய் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓகே சியோ வந்துட்டாங்கன்னு. அதே மாதிரி அங்கே இருக்க பார்க் வந்து உன்னால் முடியும் அப்புறம் வந்து சியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஸ்டார்டஸ்ட் வந்து இன்னும் ஒரு புது வில்லனா, இந்த வாய்ஸை பார்த்தா ரொம்ப எங்கே இருக்கே, ஆனால் எனக்கு கண்டிப்பாக தெரியும் இது இன்னொன்று ஒரு பொண்ணு அப்படின்னு வந்து ஸ்டார்டஸ்ட் ரொம்ப ஜெலசியாக வந்து இருக்காங்க. அப்போ அங்கே இருக்க சியோ வந்து இதை வந்துட்டேன் அப்படின்னு வந்து கத்திட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வேகமாக அப்போ அந்த மிஷின் வந்து ஒரு பெரிய டொர்னேடோ எனர்ஜி மாதிரி ஒரு ஏரை வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான். அந்த எனர்ஜி டேரக்டாக ஸ்டார்டஸ்ட்க்கு நோக்கி அப்படியே வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம ஸ்டார்டஸ்ட் அப்படியே ஜெலசியில் அப்படியே குத்த வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க குத்தும் போது அங்கே இருக்க அந்த மிஷினும் வந்து அப்படியே ஒரு பவரை எமிட் பண்ணுது. அப்போ அந்த பவர் ரெண்டுமே வந்து அவ்வளோ அதிகமாக காமிக்கிறாங்க, பக்கத்தில் வந்து யாரும் நிற்க முடியாது, அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரு. இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.